ஹலோ ஆல், திஸ் இஸ் ஃப்ரம் ஏபி டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒன் ஆஃப் த பிரான்ச் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதை என்எல்பின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்யூட்டர் ஹியூமன் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்எல்பி மிஷின் மூலியமாக ஹியூமன்ஸ் கிட்ட அவங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழில் ஒரு மெசேஜை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். இதில் என்எல்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் என்எல்பி இஸ் இம்பார்ட்டன்ட்? ஹியூமன்ஸ் வேர்ட்ஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் நம்பர்ஸ் மூலியமாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஹியூமன் லாங்குவேஜுக்கும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கும் நடுவில் என்எல்பி ஒரு பிரிட்ஜாக செயல்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை பேசுகிறீங்க. உங்கள் வாய்ஸை ஃபஸ்ட்டு அது டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணும். அந்த டெக்ஸ்ட்டை நம்பராக சேஞ்ச் பண்ணும். அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். இந்த இடத்துல என்எல்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு என்எல்பி ஒர்க்ஸ்? இங்கே 3 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ப்ராசஸிங், அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங், ஜென்ரேட்டிங் ரெஸ்பான்ஸ். டெக்ஸ்ட் ப்ராசஸிங் நீங்கள் கொடுத்துருக்க சென்டென்ஸை வேர்டாக பிரேக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ லவ் ஏஐ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அது ஒவ்வொரு வேர்டாக பிரிக்கும். ஐ லவ் ஏஐ இந்த மாதிரி வேர்டாக பிரித்து எடுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங், சென்டென்ஸோட மீனிங்கை புரிஞ்சுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கீங்க, ஐ எம் ஃபீலிங் சேட் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுக்கீங்கன்னா சிஸ்டம் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஜென்ரேட்டிங் ரெஸ்பான்ஸ், இது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட் இஸ் த வெதர் டுடேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் வெதர் ரிப்போர்ட் கொடுக்கும். கரெக்டான வெதர் ரிப்போர்ட் உங்களுக்கு என்னன்னு கொடுக்கும். இந்த இடத்துல என்எல்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்எல்பியோட அப்ளிகேஷன் என்னென்னா சேட்பாட், வாய்ஸ் அசிஸ்டன்ட், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், சென்டிமெண்ட் அனலைசர், ஸ்பேம் டிடெக்ஷன். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் சிரி, அலெக்ஸா இந்த இடத்துல என்எல்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்எல்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எல்பினா ஹியூமன் லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மீனிங்ஃபுல் ரெஸ்பான்ஸை ப்ராசஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் என்எல்பி. இதுவும் ஹியூமனை மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜில் நம்மக்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசும். என்எல்பி மிஷினுக்கு டீச் பண்ணும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி என்எல்பி சொல்லி கொடுக்கும் மிஷினுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நியூ கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.